கலியுக அவதார மூர்த்தியராகிய பிரம்மப்பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களின் அவதாரத் திருநாள் மகிமை பற்றி முத்திப்பேருரை ஆற்ற வருமாறு மெய்வழி சிவமாலை ஆனந்தர் அவர்களின் குமாரரும் ஈரோடு வேதம் ஓதும் பாடசாலையின் பொறுப்பாளருமாகிய சாலைமணி அண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். அந்த ஆதிமூல ஆவியின் திரு அவதாரம் நோக்கம் ஒரு காரணத்துக்காகத்தான் இருந்திருக்கும். இந்த நோக்கம் என்ன என்றால், இந்த பிறவி பெருங்கடலில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற இந்த மாந்தர்களை மனுக்களை கரை சேர்ப்பான் வேண்டிதான் அவருடைய நோக்கமே அதானே. வேற என்னவா இருக்கும்? படைத்து அவங்க தானே படைச்சு அனுப்பிச்சு இந்த மனுக்கு எப்படியோ நாம் விட்டா இவன் வேறு ஏதோ ஒரு நோக்கத்தில் போயிட்டானே என்று சொல்லி அவர்கள் இறங்கி வந்து இந்த மனுக்களை காப்பாற்ற வேண்டிய அந்த பிறவி பெருங்கடலில் சிக்கி தவிக்கும் மக்களை கரை சேர்ப்பதற்காக அவர்கள் அந்த நோக்கத்தோடு தான் அவர்கள் வருகின்றார்கள். பிறவி பெருங்கடலில் சிக்கி தவிக்கின்ற மக்களை அதோடு இல்லையா அந்த அழியாப்பதி குடியேறி வாழ்வேற்றி அந்த ஜீவ சிம்மாசனம் ஏற்றி அந்த அழியாத சொர்க்கபதிக்கு ஆளாக்கி இவனும் என்றும் அழியாத அந்த கைலை நாட்டில் ஒரு சொர்க்கபதிக்கு சொந்தக்காரராக்கி விட வேண்டும் என்ற ஒரே கங்கணம் பூண்டல்லவா அவர்கள் இந்த உலகத்துக்கு அவதாரம் செய்து வருகின்றார்கள். பிறவி பெருங்கடலில் பிறப்பொழியா பாவியனை. என்ன பிறவி பெருங்கடலில் இந்த பிறப்பொழியா பாவியனை அந்த குறைதாவிற்க வந்த குல குருபாதம் ஞான் மறவேனேம். சாதாரண செயலி. அதனாலதான் வள்ளுவ பெருந்தாய் சொன்னார்கள், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னா. அப்போ பிறவி கடல் ஒன்று இருக்குது, அது போயிடுச்சு. ஆனால் இங்கே பிறவி கடலில் நாம் சிக்கினது எப்படின்னு சிக்கியிருக்கிறோன்னா இருட்கடலில் சிக்கியிருக்கிறோமா, அங்கிருந்து மீட்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் அதுக்கு என்ன எடுத்துகிட்டு வர்றாங்களா, அந்த மகதி ஆதிமூல ஆவியானது என்ன எடுத்துக்கிட்டு வருதான், பவ கடல் தாவிக்கும். என்னங்க, எங்கும் பாவம் நிறைந்து விளைந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமி தாங்கோனா கொடுமை நின்றுக்கின்ற இந்த காலகட்டத்தில் பவ கடல் தாவிக்கும். எத்தனையோ மக்கள் எனக்கு இந்த இதிலிருந்து தப்பிக்க கூடாதா, எனக்கு இறைவனுடைய அருள் கிடைக்காதான்னு எத்தனை மக்கள் ஏங்கி நிற்பார்கள். அவர்களை சொன்னார்கள், மாந்தரை கரை சேர் பருமர கலங்கீடை தனபோல். அவங்களும் ஒரு கப்பலை தயாரிச்சுட்டு வந்து இருக்கிற மக்களையெல்லாம் ஏற்றி அந்த கரை சேர்ப்பதற்காக அந்த ஆதிமூலாவியானது உருவெடுத்து இந்த பூலோகத்துக்கு வருகின்றார்கள். அப்படி வருகின்றவர்களுக்கு ஒரு நாமம் மாணிக்க வாசக பெருமான் ஒரு நாமம் கொடுக்குகின்றார்கள். என்ன என்றால், தென்னன் பேராசை வாரியான். என்னங்க, தென்னன் பேராசை வாரியான்னு கொடுக்குறாங்க. அதனால தான் அதை எப்படி ஆசைப்படுறாங்க, அந்த ஆதிமூல ஆவியானது இந்த உலகத்துக்கு என்ன ஆசைப்படுகின்றார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்க மனுக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரே நிலையில் அவங்களை எல்லாத்துலேயும் அந்த சொர்க்கபதிக்கு ஆளாக்கணுங்கிற பெருங்கருணை அவருடைய கருணைக்கு நாம் எது சொல்ல முடியாது இல்லையா. அதுக்கு என்ன ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க, அதாவது கடலில் மீனவன் போய் மீன் பிடிக்கிறான் இல்லையா, எவ்வளோ தூரத்துக்கு வலை விரிக்கலாம், எவ்வளோ தூரத்துக்கு விரிக்கலாம், 1 கிலோமீட்டருக்கு விரிக்கலாமா, 10 கிலோமீட்டருக்கு விரிக்க முடியுமா, 100 கிலோமீட்டருக்கு வலை விரிக்க முடியுமா, 1000 கிலோமீட்டருக்கு. இந்த கடல் எவ்வளோ பெருசு, பூமியை விட 3 மடங்கு பெருசு இல்லையா, நல்லா தெரியுது இல்லைங்க. நான் அந்த கடலில் இருக்கிற அத்தனை 3 மடங்கு கடலில் இருக்க அத்தனை உயிரினங்களையும் பெரிய வலையை கொண்டு போய் நான் அள்ளிட்டு வர போகிறேன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அதுபோல் இந்த இடத்துல நம்ம தெய்வம் அவங்களுடைய அந்த தென்னன் பேராசைய வாரியானுக்கு ஒரு உதாரணத்துக்கு அவங்க இது பொருந்ததுன்னு சொல்ல வர்றேன். எப்படி எடுக்கிறார்கள் என்றால், இது விரிந்த கடலாளியின் இடத்தேங்கிறாங்க. விரிந்த கடல் அல்லவா, விரிந்த கடலாளியினிடத்தில் உள்ள ஜலம்வாழ் ஜந்துக்கள் அனைத்தையும். ஜலம்வாழ் ஜந்துக்கள்லாம் உள்ள இருக்கிற அந்த உயிரினங்கள், கடலில் உயிரினங்கள்ங்கிறது எண்ணில் கோடி, சொல்ல முடியாது, எண்ணில் கோடி அத்தனையும் சொல்கிறாங்க. விரிந்த கடலாளியினிடத்தில் உள்ள ஜலவாழ் ஜந்துக்கள் அனைத்தையும் அடியோடு திரட்டி வாருவதற்கென்று இயற்றி எடுத்து விரித்து கொண்டு வரும் ஓர் பெரிய வலையினை போன்று. ஒரு பெரிய வலையை எடுத்துக்கிட்டு வர்றாங்களாம், கடலில் இருக்கிற உயிரினங்களை பூரா அள்ளி எடுத்துகிட்டு வர்றதுக்கு. ஒரு பெரிய வலையினை போன்று
பிறவியனும் கரைகாணா கண்ட இருட்கடலினிடத்தே. அது எதில் இருக்குது? அது இருட்கடலாக இருக்கான். இருட்கடலின் இடத்தே மயங்கி அலைந்துழன்று தவிக்கும். நல்லா பாருங்க, இந்த மக்களெல்லாம் எப்படி ஒன்றும் தெரியாமல் மயங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்கிறதுக்காக அந்த இதை சொல்ல வராங்க. பிறவியனும் கரைகாணா கண்ட இருட்கடலினிடத்தே மயங்கி அலைந்துழன்று தமது அறச்செயலினது சிறப்பினை இழந்து தவிக்கும். பலபலவாம் மதங்கள் எல்லாவற்றையும், ஒரு மதம் 2 மதமெல்லாம் இல்லை, சைவமாகட்டும், வைணவமாகட்டும், சொராஷ்டிர மதமாகட்டும், புத்த மதமாகட்டும், கிறிஸ்துவ மதமாகட்டும், இஸ்லாமிய மதமாகட்டும், எந்த கோடி காலத்தில் படித்த எந்த ஒரு மதமாகட்டும், எல்லா மதங்களும் என்னாச்சு? அந்த அறச்செயலானது செயலனை இழந்து விட்டது. அதை புதுப்பிப்பான் வேண்டி எப்படி வர்றார்களாம்? மெய்யென்னும் பிரம்ம முடிய பெற்ற ஓர் அகமிய பெரிய வலையை விரித்து வாரி எடுத்து கொண்டு நாளும் தங்குந்தலமாகிய அழியாப்பதி குடியேறு வாழ்வாக விளங்கும் நெடுங்கிரணக்கரை ஏற்றுவதற்கென வரும் அரிய மரக்களமாகிய இறுதி காலத்து தீர்ப்பினுக்காக இப்போது வருந்தருணமாக இருக்கின்றவர்களே. திரு அவதாரம் செய்த ஆதிமூல ஆவியானது எவற்றையெல்லாம் தன்னுள் உள்ளடக்கிக் கொண்டு அவதாரம் செய்தார்கள் என்பதை பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படி அந்த திரு அவதாரம் செய்து வந்த அந்த ஆதிமூல ஆவி இதையெல்லாம் உள்ளடக்கி கொண்டு வருகின்றார்கள் என்றால், அண்டாண்டங்களும் கடந்த பிரம்மாண்ட அந்த கைலை நாடு 5 அடி உயரத்தில் இந்த உலகத்திற்கு வந்தது. தெரியாது யாருக்கு என்ன, அதையெல்லாம் அடக்கி கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறக்கு இப்போ அடுத்த அந்த மாண்பு பகுதியிலேயே தொடர்ந்து வருகின்றார்கள். என்ன என்று சொன்னால், சீரோருரையும் சிவபுர திருவள நாடு 2 திருவிளைவு ஆடல் புகுந்து உலக முழுதும் மறுவ வருவன போன்றோம். அதாவது சீரோருரையும் அந்த சிவபுர திருவள நாடு, அந்த கைலை நாடு, பிரம்மாண்ட அந்த கைலை நாடு திரண்டுருவெடுத்து இந்த உலகம் முழுதும் உய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் அவதாரம் செய்கின்றார்கள். அப்புறம் எடுக்கிறாங்க, வரத புராதன குருமணி எல்லாம் நிறைதவளோங்கும் பொன்னுடம்பெடுத்து மண்பாரமகற்ற வருவன போன்றும். அதாவது இந்த பாவம் நிறைந்து விட்ட இந்த பூலோகத்தை மாற்றுவான் வேண்டி அந்த ஆதிக்கிரேத யுகம் படைப்பதற்காக மண்பாரம் அகற்ற, இந்த மண் பாரம் ஆயிடுச்சு, ரொம்ப பாவம் சுமந்து முடியாத ஒரு காரணத்தால் அதை எப்படி எடுக்கிறார்கள் என்றால், நிறைதவளொங்கும் பொன்னுடம்பெடுத்து என்றார்கள். என்னவா வர்றாங்கன்னா, அந்த மண் பாரம் அகற்ற வருவன போன்றும். அடுத்தது வர்றாங்க பாருங்க, எதுக்காக அவங்களுடைய அவதாரம் மிக அருமையாக சொல்லி வேண்டுகிறார்கள். வேத போத நீத மந்திரங்கள் வேறு வேறனைத்தும். இப்ப சொன்ன இல்லையா, எத்தனை வகையான மதங்கள், எத்தனை வகையான ஜாதிகள் இல்லையா, அவரவர்களுக்குன்னு ஒரு குலம், கோத்திரம், மந்திரங்கள், இது அத்தனையும் ஒன்றாக ஆக்க முடியுமா? அதனாலதான் விரிந்த கடலாளியினிடத்தில் உள்ள ஜலவாழ் ஜந்துக்கள் மீன் திமிங்கலம் ஒன்னா நினைச்சு பாருங்க. என்ன அதுக்குள்ள என்ன பிரம்மாண்டத்தை வைத்திருக்கின்றான் இறைவன் அந்த இதுக்குள்ள. அது அத்தனையும் ஒன்னாக்கு கொண்டாடணுமே. அதுபோல இங்க இருக்கிற இந்த உலகத்தில் பரவி இருக்கின்ற மதங்கள் எல்லாம் செயலிழந்து இவ்வளவும் பரவி இருக்கின்ற இந்த தருணத்தில் அவர்கள் எப்படி நினைக்குகின்றார்கள்? வேத போத, அவர்களுக்கு என்று வேதம் இருக்கின்றது. அந்த வேத போத நீத மந்திரங்கள் இருக்கு. என்ன அஷ்டாட்சரம், களிமா இல்லையா, பஞ்சாட்சரம், இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று இருக்கு அல்லவா. இது எல்லாம் ஒருங்கு திரண்டு வர வேண்டும்.
இது எல்லாமே ஒரே மந்திரத்தில் லபிக்க வேண்டும் அப்படி என்று அவர்கள் அவதாரம் எடுத்து வருகின்றார்கள். என்ன சொல்றாங்க? வேத போத நீத மந்திரங்கள் வேறு வேறனைத்தும் ஓருருவாகி உடம்பெடுத்து வெளியே கிளம்ப நெருங்கி வந்து நின்றன தென்னன் பேராசை வாரியானுடைய ஆசையை பார்த்தீங்களா? இவ்வளவு மதங்களும் அவன் அனைத்தும் ஒன்றாக்கி திரண்டு மந்திரங்கள் எல்லாம் ஒன்னாக்கி சர்வமூல மந்திர நிரூபிகர் சாதாரணமானவர்கள் அல்ல வந்தவர்கள். சர்வ மூல மந்திரத்தையும் தன் திருக்கரத்தில் அடக்கி தேவசன்னதங்களையும் பெற்று எல்லாம் செயல் வலிமையோடு அவர்கள் அவதாரம் செய்கின்றார்கள். அவை அனைத்தும் ஓருருவாகி உடம்பெடுத்து வெளியே கிளம்ப நெருங்கி வந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் அவதாரம் நடக்கப் போகின்ற செயலினது சிறப்பினை சொல்லுகின்றார்கள். இந்த உலகத்தை அனைத்தும் ஒன்றாக்கி இந்த மெய்யை பெற வேண்டும் என்பதே அவருடைய இச்சை. இதுக்காகவே அவருடைய அவதாரமானது நெருங்கி வந்து விட்டது. அந்த தாயினுடைய கருவறையை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த இதை நம் மான்மீயத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது சிப்பிக்குள் முத்து இருக்க, சிப்பு நாற்றமுடையதான், அதுக்குள் முத்து விளைந்து வருது அல்லவா? அதுபோல அந்த ஆதிமூல ஆவியானது இந்த தன்னுடைய தாயினுடைய கருவறையில் தங்கி வெளியாக போகிற அந்த இதை அவர்கள் அந்த மான்மீயத்திலே குறிப்பிட்டு வருகின்றார்கள். ஊழி ஊழி காலங்களாக பேராழி கடலாடியின் இடத்தே படிந்து முதிரி விளைவு கொண்டெழுந்து குப்புற அரைபிறை வடிவமான சிப்பியிட கருவறையை விட்டு வெளியாகிய நித்திலமானது இவ்வுலகினிற்கு தாம் ஒரே முத்தன வெயிலொளி விரித்து பிரகாச கதிரிலங்க நின்றன போன்றோம். நான்கு யுகத்திலும் தோன்றிய மகத்துக்களின் மூலமந்திரங்களை உள்ளடக்கிக் கொண்டு இந்த பூமியின் பவப்பாரம் நீக்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலை நாடு தூள உடம்பெடுத்து தாயின் கருவறையை விட்டு வெளியாகும் அவதாரமானது யாருக்கானது என்பது பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படி யாருக்காக அந்த அவதாரம் செய்தார்கள் என்றால், நம் தலையோட்டில் உள்ள விதி எழுத்தை மாற்றி அங்கே மதியெழுத்தை பதிப்பித்து நரர்களாக இருந்த நம்மை தேவ அதிமகோன்னதர்களாக ஆக்குவதற்காகவே இந்த அவதாரமானது வருகின்றது. அப்படி வருகின்றது எப்படி என்று சொன்னால், அது அடிக்கடி நாங்கள்லாம் பேசிக்கொள்வதே எனக்காகவே நம்ம தெய்வம் வந்தாங்க, எனக்காக அப்படின்னு சொல்லுவோம். என்றனுக்கென்றே விதித்திருந்தெழுந்து வந்த பெருமான், என்றனுக்கென்றே விதித்திருந்தெழுந்து வந்த பெருமான் சதுர்யுகங்கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்யராகிய யுகவான் எங்களுக்கெனவே எங்கள் எல்லோருடைய தலையிலும் விதிக்கப் பெற்றிருந்து இந்நாள் எழுந்து வந்த மகாதி நெடுங்கால பேராதி மூலகுரு வரதமணி பிரான் அவர்கள் எங்களுக்குனே விதித்திருந்து வந்த பெருமான் அல்லவா அவர்கள். நமக்கென்றே அவதாரம் செய்து வந்த ஆதி பரம்பொருள் எந்த குலத்தில் எந்த சூழில் அவதாரம் செய்து வருகிறார்கள் என்பது பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பெருங்கருணையாளனுடைய அந்த அவதாரம் எந்த குலத்தில் அவர்கள் அவதாரம் செய்து வருவார்கள், எந்த சூழில் அவர்கள் பிறந்து வருவார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது விரியும் பண்ணை தொழில் சமசாரியரே நெறியிலங்கு ஜமால் குல நீதரே பெரிய தாயன்னை தந்தை ஜமாலுசே பெரிய தாயன்னை தந்தை ஜமாலுசே
அரிய தூள் தங்கியே தண்ணி மாமுதலே. விரியும் பண்ணை தொழில் சமுசாரியர். அவங்க விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள். அவர்கள் என்ன குலத்திலே வந்தார்கள் என்றால் ஜமால் குலம் என்று குறிப்பிடுகின்றார்கள். நெறியிலங்கு ஜமால் குல நீதரே, ஜமால் குலத்தில் வந்தவர்கள். அடுத்தது அவருடைய தாயார் பெயர் பெரிய தாய், அவருடைய தந்தையார் பெயர் ஜமால் ஹுசேன். இந்த ஒரு இடத்துல தான் தெய்வம் தன்னுடைய தாய் தந்தையர் பெயரையே சொல்லுவார்கள், மான்மியத்தில் குறிப்பிடுவார்கள். அப்போது அவங்களுடைய சூழலில் தங்கி அவருடைய அவதாரமானது வந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது இந்த ஆதி பரம்பொருளுடைய திரு அவதாரத்தினுடைய அந்த மகிமை, அதனுடைய மகிமை என்னன்னு தெரியணும் அல்லவா? இவ்வளோ தூரம் பார்த்தோம். அந்த ஆதி அவதாரத்தினுடைய மகிமை எப்பேற்பட்டது என்றால், இப்பொழுது நம்ம காலையில் இளநேரம் எழுந்து பஞ்சனை அடித்து நம்மெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு ஒரு பகுதியை படிக்கிறோம். என்ன அப்படின்னா, ஆழி கடல் சூழூல ஆளும் ஈருள் நேரிய அறுக்க நோதயம் செய்யும் அதுபோலியோ அகிலத்தே. கடல் இருட்டில் எப்படி இருக்கும்? அதே சூரியன் உதைத்து விட்டால் அந்த இருளெல்லாம் ஓடிவிடும் அல்லவா? அதான் சொல்கிறாங்க ஆழி கடல். ஆழின்னா அந்த கடலை சொல்கிறாங்க. இந்த பூமியை சுற்றி இருக்கிற அதை ஆடிக்கடல் சூடு. அந்த காலம் இருள் நெறிவதற்கு என்ன அருக்கன் என்றால் சூரியன். அருக்கன் உதயம் செய்தது போல, உதாரணம் கொடுக்குறாங்க, போல அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுபோல ஊழி பிறவியிருள் உற்ற உலகினோரை. ஊழி பிறவி கடல்ல நாம் சிக்கி தவிக்கும் மாந்தர்களை, அதனால சொல் ஊழி பிறவி இருள் இந்த உற்ற உலகினோரை. அவங்க ஒருத்தருக்காக 2 பேர்த்துக்கு ஒரு ஜாதிக்கோ அப்படி வந்தவர்கள் அல்ல. அந்த அவதாரத்தினுடைய மகிமை இந்த உலகம் முழுவதும் உய்ய வேண்டும் என்பதுதானே நம்முடைய ஆசை என்றார்கள். அதான் சொல்றேன், அந்த ஊழியினுடைய இதில் சிக்கி தவிக்கும் மாந்தர்களை கரை சேர்ப்பதற்காக வந்துடும். அதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிடுறேன். ஊழி பிறவியிருள் உற்ற உலகினோரை. ஊழி பிறவியிருள் உற்ற உலகினோரை ஓங்கும் மறுபிறப்பராக்கி தேவர்களாக ஆக்குவார்கள் என்று சொன்னார். அதுபோல அந்த சூரியன் உதித்ததும் எப்படி இருள் கடிந்து போகின்றதோ அதுபோல இந்த ஆதிமூல ஆவியானது வெளிவந்ததையும் இந்த இருளெல்லாம் நீங்கி மக்கள் இந்த பேரின்ப பெருவெள்ளத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே அந்த சூரிய உதயம், அந்த ஞான சூரியன் உதிக்கின்றதாம். அதை இங்கே குறிப்பிடுகின்றார்கள். ஈரோட்குளம் கடியும் இளம் சூரியனென. காலையில் இளஞ்சூரியன் எழுந்தும் பொழுது அந்த இருட்குளம் எல்லாம் கடிஞ்சு அது கடிகிறதுனா என்னன்னா விட்டு ஓடிருங்கிறக்கா சொல்றாங்க. மரகத மணிமலை வந்து நின்றனவே ஆரம்பளரி சூழ்வீட்டகன்றுமே வெளியாய் வையக குருமணி வந்து பிறந்தா. அந்த பெரியதா என்னும் பெண்மான் வயிற்றில் அழகாக கொடுப்பார்கள். பெரியதா என்னும் அந்த பெண்மான் வயிற்றில் அவர்கள் அவதாரம் நடக்குகின்றது. குழந்தைக்கு நாமம் சூட்டுகின்றார்கள். அன்று சின்ன கலிபா என்று ஹஜ்ஜுக்கு முடித்து வந்த சின்ன கலிபா அவர்களை அழைத்து வந்து கருப்பட்டி வட்டு வைத்து அவர்களுக்கு நாமம் சூட்டி காதுருவாட்சா என்ற நாமம் மும்முறை ஒலிக்க சொல்லி அன்று வாங்கு சொல்லி அந்த இதை நடத்துவார்கள். அது சொல்லி முடிந்ததும் அவர்களுக்கு பாலும் தேனும் தொட்டு நாவில் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தார்கள். அருள் வித்தாகிய ஆதியை தன் சூழில் தாங்கி பெற்றெடுத்த தாயவர்கள் அப்பச்சிலன் திருமேனி மீது எப்பேற்பட்ட அன்பு வைத்து வளர்த்தார்கள் என்பதை மான்மிய பகுதியில் இருந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படி வளர்த்த அந்த தாய் தந்தை அந்த குழந்தையின் மீது எல்லாரும் குழந்தையின் மீது அன்பு வைத்திருக்கின்றார்கள். இங்கே எப்படி தென்னன் பேராசை வாரியான்னு சொன்னனோ அதுபோல் இங்கே
அவருடைய தாய் தந்தை எவ்வளவு பேராசை தன் குழந்தை மீது வைத்தார்கள் என்றால், 7 வருடங்களாக பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள். 7 வருடங்களாக தனக்கு ஆண்மகவு பேரின்றி கவலையோடு ஆலயங்கள் தோறும் சென்று நெய்விளக்கேற்றி வேண்டி இருந்து இந்த குழந்தையை பெறுகின்றார்கள். அதனால அந்த குழந்தை மேல எவ்வளவு பாசம் இருக்கும். இத்தனை வருஷமா கிடைச்சி தான் நினைச்சது வந்துருச்சே அப்படின்னு. அது ஆதியே வரும்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி வந்து அந்த ஒரு சூழல தங்கி வந்தது இங்கே எப்படி எடுக்கிறார்கள். எப்படி அந்த அன்பு இருந்ததாம். அதாவது சப்தத்தை செவியானது பொதிந்திருப்பது போன்றும், இந்த காதில் அந்த சத்தத்தை ஒட்டியிருக்கல்லவா, மூக்கானது வாசனையை பொதிந்திருப்பது போன்றும், நாவானது ருசியை பொதிந்திருப்பது போன்றும், நாவ் என்னைக்கு ருசியை ஒட்டுருமா, பொதிந்திருப்பது போன்றும், இந்த உடலானது உணர்ச்சியை பொதிந்திருப்பது போன்றும், நகமும் சதையுமாக அந்த குழந்தை பேரில் அன்பு பாராட்டி அவர்கள் வைத்து தாளாட்டி சீராட்டி பாராட்டி அந்த தன்னுடைய குழந்தையை வளர்க்குகின்றார். அவர்கள் கவலையுற்றிருந்த விராட்டனையின்படியே ஆண்மகவை கண்டதும் கவலையெல்லாம் மாறி மகா சந்தோஷத்துடனே அதி ஆனந்த பாஷ்பம் பொங்க குதூகலம் கொண்டவர்களா இருவருடைய ஆவிகளும் ஓர் உருவில் உறைந்து இருந்தது போலே அப்பச்சிளம்பாளர் அவர்களின் திருமேனியின் மீது ஒட்டி பொதிந்திருந்ததானது. சப்தத்தை செவியானது பொதிந்திருப்பது போன்றும், சுவையை நாவானது பொதிந்திருப்பது போன்றும், வாசனையை மூக்கானது பொதிந்திருப்பன போலும், உணர்ச்சியை உடலானது பொதிந்திருப்பது போன்றும், அந்த தன்னுடைய குழந்தை பேரில் அன்பு பாராட்டி வந்தவர்கள் அந்த குழந்தையை எப்படி சீராட்டி பாராட்டி வளர்க்குகின்றார்கள் என்று இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அப்பச்சிலன் தெய்வ திருமேனியில் தூசி மாசி எறும்பு அடரா வண்ணம் கண்ணை இமை காப்பது போல் காத்து உச்சி துடைத்து எண்ணெயிட்டு முழுக்காட்டி காரமூட்டி மையிட்டு வாசனையிட்டு பாலூட்டி ஆட்டி மார் மீதும் மடி மீதும் தோள் மீதும் தொடை மீதும் கட்டிலும் தொட்டிலும் வைத்திரோ ராரோ அரறிவு நேரே பெரு பீரந்த பாசும் பொன்னே நீ கண்வளரா கண்ணே என் கண்மணியே கல்பு கனிரசமே. கல்பு என்றால் இருதயம். அதில் கனிரசமா அவங்க அவ்வளோ அழகாக அந்த குழந்தைய சொல்றது. கண்ணே என் கண்மணியே கல்பு கனிரசமே சொல்றாங்க. என்ன தவம் செய்தேனோ இங்கு வந்து நீ பிறந்தாய். அதுக்கப்புறம் அவங்க எப்படி வேண்டி பெற்றார்கள் சொல்றாங்க. நெய் விளக்கு ஏற்றி நேர்ந்து தவமிருந்தே வையகத்தில் என் வயிற்றில் வந்து பிறந்த கண்ணே காலமெல்லாம் இருந்து கலிதீர்க்க வந்த எந்தன் ஏல பாசும் மேனி என் மகனே கண் வளராய் என தாளாட்டி சீராட்டி பாராட்டி நேராருமில்லாத மகவை அதி ஆவலுடனே அடுத்தடுத்து முத்தி முகந்தி நாளுக்கு நாள் வளர்ந்து வயதேறி வனப்போங்கி வரும் தேவ ஓவியமாகிய இளஞ்சமலவர்களே.
வந்து தாய் யசோதை சொல்கிறாங்க, தாய் யசோதையை குறிப்பிடுறாங்க. என்ன தவம் செய்தனையோ யசோதா, நீ என்ன தவம் செய்தனையோ யசோதா, அந்த பரபிரம்மம் உன்னை அம்மா என்று அழைக்க. என்ன தவம் செய்தனையோ உன்னை அம்மான்னு கூப்பிடுவே அந்த பரபிரமம் அப்படின்னா, இந்த பெரியதா என்னும் பெண்மான் வயிற்றில் பிறந்து வந்த அந்த சூழல அவர்கள் வந்து நான் என்ன தவம் செய்தனோ நீ இங்கு வந்து பிறந்தாய் என்று கதறுகின்றார்கள்.